வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் நாம் பார்க்க போகிறது கண்டிப்பாக ஒரு ஆரோக்கிய பொக்கிஷம் தான். பிரண்டை, நெல்லிக்காய், கருவேப்பிலை மூன்றையும் சேர்த்து ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். ஒரு 2-3 மாதம் வரைக்கும் வச்சு நீங்கள் பயன்படுத்தலாம். யாரெல்லாம் சாப்பிடணும், எந்த அளவில் சாப்பிடணும், இதனால் நமக்கு எவ்வளோ நன்மைகள் இருக்குது எல்லாமே படிப்படியாக சொல்லியிருக்கிறேன். முழுக்க பாருங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இப்போ பாருங்கள், பிரண்டை இது போல் கட்டுகளில் தான் நமக்கு கிடைக்கும். இப்போ மதுரையில் அதிகம் மழையெல்லாம் எதுவும் இல்லைன்றதுனால நமக்கு இது போல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாலாம் இல்லைங்க, இது போல் கிடைக்கிது. ஆனால் ஒரு கட்டுமே வந்துட்டு 20-25 ரூபாய் குறையாமல் தான் கிடைக்கும். அதில் மிஞ்சி போனால் ஒரு 10 குச்சி தாங்க இருக்கும். இது போல் வாங்கி தான் நான் பல ஆர்டர் நான் செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். எல்லாருக்குமே இப்படி தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பிரண்டை, நெல்லிக்காய் சேர்த்து இட்லி பொடி நம்ம சேனலில் போட்டிருந்தோம். நல்ல வரவேற்பு, நிறைய பேர் ஆர்டர், மாதம் தொடர்ந்து வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. அதுபோல் பிரண்டை, நெல்லிக்காய் சேர்த்து தொக்கு செய்து கேட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க என்கிட்ட. அவங்களுக்கு நான் செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் அதை இன்னும் வீடியோ போடலை. அதனால் அடுத்தவங்களுக்கு அதை எடுத்து பாருங்கன்னு எனக்கு சொல்ல முடியல. அதனாலேயே இந்த வீடியோ போடுறேன். பிரண்டையை நல்லா பக்கெட் தண்ணியில் போட்டு கொஞ்சம் கல்லுப்பு போட்டு ஒரு 2 தடவை நல்லா அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நறுக்கிக்கலாம். அப்போ நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும். நறுக்கின பிறகு அலசுறதா இருந்தால் நம்ம கை போட்டெல்லாம் அலச முடியாது. அதனால் இப்படி அலசி எடுத்துக்கலாம். என் பையன் தாங்க க்ளீன் பண்ணி தரான். அதிக நேரம் அவன் க்ளீன் பண்ணி தருவான். கையில் க்ளவுஸ்லாம் போட்டுப்பான். வீடியோவுக்கு இப்போ அவன் தான் நார் எடுத்து காமிக்கிறான். பாருங்கள், இது போல் அந்த கணுவெல்லாம் எடுத்துடணும். அதில் இருக்க அந்த சுருள் நரம்புகள், இலையெல்லாம் எடுத்துடணும். தொக்கு செய்யும் போது ஃப்ரெஷ்ஷான இலைகளை சேர்த்தே செய்யலாம். அந்த கணு நறுக்கிட்டு அந்த ஓரத்தில் 4 பக்கம் இருக்கிற நரம்பை கண்டிப்பாக எடுத்துடணும். அந்த நார் எடுத்தால் தான் அந்த பிரண்டை நல்லாயிருக்கும். இல்லைன்னா அதிக நாராக தெரியும். என்ன தான் நார் எடுத்தாலும் பிரண்டை நார்த்தன்மை உடையதுங்க. அதில் கொஞ்சம்னாலும் நார்த்தன்மை தெரியும். இப்போ இது போல் எடுக்கிறதுனால பாருங்கள், நல்லா சதையாக நறுக்க வரும் ஈஸியாக. அதில் நார் தெரியாது. இது போல் பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். ஈரமே இல்லாமல் இது போல் நம்ம உலர்த்திட்டு நறுக்கி எடுக்கும் போது நீங்கள் பாக்ஸில் போட்டு 1 வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இலையெல்லாம் சேர்த்து வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சாலும் அழுவி போகும். அதனால் பார்த்து வச்சு பயன்படுத்துங்க. நம்ம இதில் 2 கப் அளவுக்கு பிரண்டை பயன்படுத்த போகிறோம். 2 கப்பு பிரண்டைக்கு 2 கப் அளவுக்கு கருவேப்பிலை. நல்லா கொழுந்தான ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக எடுத்துக்கோங்க. அலசி நீர் இல்லாமல் அதையும் எடுத்து வச்சுடுங்க. இந்த 2 கப்பு பிரண்டைக்கு ஒரு 5 நெல்லிக்காய் எடுத்துக்கிறேன். நான் துருவி எடுத்துக்கிறேன். நீங்கள் நறுக்கி எடுக்கணுன்னாலும் நறுக்கி எடுத்துக்கலாம். ஆவியில் காமிச்சு நான் எடுக்கணுன்னாலும் அவிச்சு கூட எடுக்கலாம். நம்ம விருப்பந்தாங்க. நான் இது போல் துருவி எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஆர்டர்ஸ் நிறையா செய்கிறோன்றதுனால எனக்கு இது போல் நெல்லிக்காய் நிறைய காய வச்சு எடுத்து வைப்பேன் துருவி. அதனால் இதை நான் துருவி எடுத்துக்கிறேன். மிச்சம் இருந்தால் அப்படியே காய போட்டுடலான்னு. இப்போ ஒரு வானொலி சூடு பண்ணிடலாம். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், முழுக்க நல்லெண்ணெயில் மட்டுமே செய்யுங்க. இது போல் தொக்கு வகைகளுக்கு அதிக நல்லெண்ணெய் தேவைப்படும். குறைவான விலையில் நமக்கு வெளியில் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு இது போல் மூலிகை பொருளோ மருந்து பொருளோ வாங்கி சாப்பிடாதீங்க. ஏன்னா வினிகர் கலக்க வாய்ப்பு இருக்குது. தரம் குறைந்த நல்லெண்ணெய் கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிந்த வரை இது போல் இருக்கிறது உங்களுக்கு பொருள் கிடைச்சிதுன்னா வீடியோ பார்த்து செய்து சாப்பிடுங்க. அது ரொம்பவே சிறந்தது. இப்போ இந்த எண்ணெய் காஞ்சதும் பிரண்டை 2 கப் அளவுக்கு பிரண்டை சேர்த்து நல்லா வதக்குங்க. ஃபுல் ஃப்ளேமில் கூட வச்சு வதக்கலாம். ஆனால் அந்த பச்சைத்தன்மை மாறி அந்த பழுப்பு நிறம் வரும் பாருங்கள், அந்த ஸ்டேஜ் வரை வதக்குனா போதும். ரொம்ப அப்படியே டார்க் ப்ரௌன் ஆகி முளமுளன்னு ஆகிற வரைக்கும்லாம் வதக்கக்கூடாதுங்க. சதைப்பற்றாவே இருக்கணும். இது கூடவே ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடிசாக நறுக்கி அதையும் சேர்த்து 1 நிமிஷம் போல் நம்ம வதக்கிடலாம். இது கூட நாம் துருவி எடுத்து வச்சுருக்கிற நெல்லிக்காய் 2 கப்பு பிரண்டைக்கு நம்ம அப்படியே லூஸாக அள்ளி போட்டால் ஒரு அரை கப்பு நெல்லிக்காய் துருவல் வரும். அதுதான் அளவு. அதிகமாக நெல்லிக்காய் சேர்க்கலாமான்னா சேர்க்கலாம். ஆனால் நெல்லிக்காய் புளிப்பு அதிகமாக நீங்கள் மிளகாய் அதிகமாக சேர்க்க வேண்டிய கட்டாயம் வரும். பிரண்டை தொக்கு முடிந்த வரைக்கும் காரம் குறைவாக செய்யுங்க. ஏன்னா இது நம்ம மருந்தாக எடுத்துக்கிறோம். அதனால் காரம் குறைவாக இருக்கணும். புளிப்பு உப்பு சரியாக இருக்கணும். இல்லைன்னா நாக்கில் அரிப்பு ஏற்படும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிடுங்க. நல்லா வதங்கும். இப்போ இது கூடவே 2 கப் அளவுக்கு கருவேப்பிலை அதையுமே சேர்த்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை மட்டுமே சேருங்க. இந்த கருவேப்பிலை அப்படியே சடசடன் வெடித்து அடங்கும் பாருங்கள். அது வரைக்கும் 1 நிமிஷம் வதக்குனா போதும். அதிக நேரம் இதை வதக்கணும்னு அவசியம் இல்லை. இது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து ஒரு தட்டில் போட்டு ஆற விட்டுடலாம். இப்போ வானொலி சூடு பண்ணி 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு புளி, ஒரு எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக எடுக்க வேணாங்க. இந்த அளவுக்கு புளி எடுத்தால் போதும். ஒரு சின்ன எலுமிச்சைப்பழ அளவுக்கு, நார் மட்டையெல்லாம் இல்லாமல் உதிர்த்தி எடுத்துக்கோங்க. ஒரு 7-8 வரமிளகாய் சேர்த்து வறுத்துக்கோங்க. இது ஆந்திரா மிளகாய், காரம் இருக்குங்க, ஆனால் நெடி இருக்காது. இது ஒரு சுவையாக இருக்கும். இது போல் மிளகாய் நம்ம தொக்கு வகைகளுக்கு சேர்க்கும் போது மிளகாய் தூளே தேவைப்படாது. குறைவான மிளகாய் நமக்கு பயன்படும். இது கூடவே அந்த புளியும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இல்லை வெறும் மிளகாய் தூள் சேர்க்கணுன்னா தொக்கு கிளறும் போது நீங்கள் சேர்த்துக்கலாம்.
அதையும் எடுத்து தனியாக வச்சுருங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்து ஆற விட்டு இடித்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் இந்த பிரண்டையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தேவையான அளவுக்கு மிளகாய், புளி, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைங்க. அப்போ தான் பிரண்டை வந்து அரைப்படும். புளி தண்ணி சேர்த்து அரைக்கலாம், இல்லை நீங்கள் புளி பேஸ்ட்டு நான் காட்டின மாதிரி புளி பேஸ்ட்டு சேர்த்து அரைக்கலாம். ஆனால் இது போல் வதக்கி செய்யும் போது புளி அளவு மிக சரியாக இருக்கும். நீங்கள் புளி தண்ணி சேர்த்திங்கன்னா கூடுதலாக போகும், புளிப்புத்தன்மை ரொம்ப கூடுதலாக போகும். அதனால் இது போல் தண்ணி சேர்த்தே நம்ம அரைச்சிடுறது சிறப்பு தான். இப்போ பாருங்கள், நான் நல்லா அரைச்சிட்டேன். எவ்வளோ மையாக அரைக்க முடியுமோ அவ்வளோ மையாக அரைச்சி எடுக்கணும். ஒரு 2 புளியங்கொட்டை அளவுக்கு புளி மிச்சமே இருக்குது, ஒரு 2 வரமிளகாவும் மிச்சமே இருக்குது. இப்போ பாருங்கள், நமக்கு ஓரளவுக்கு நல்ல மையாக அரைச்சி நமக்கு விழுது கிடச்சிருச்சு. இப்போ அதே வானலியை ஸ்டவ்வில் வச்சுருங்க. 3/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய்க்கு வந்து கூடுதலாக தாங்க செலவாகும். நீங்களே பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ எண்ணெய் நம்ம பயன்படுத்தியிருக்கிறோன்னு. 3 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருங்க. கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதில் ஒரு 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுருங்க. விதை இல்லாமல் சேர்த்துக்கோங்க. நான் விதை இல்லாமல் வரமிளகாய் ஒரு 2 கிள்ளி வச்சுருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, இல்லைன்னா ஒரு 20 பல்லு பூண்டு நல்லா பொடிசாக நறுக்கிட்டு சேருங்க. இடித்து சேர்க்கணும்னு விருப்பப்படுறவங்க இடித்து சேர்த்துக்கலாம். பூண்டு நாங்கள் சாப்பிட மாட்டோம்னு நினைக்கிறவங்க பூண்டு வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 4 இனுக்கு கருவேப்பிலை, நல்லா துளுரான கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது, ஈரம் இல்லாமல் கிள்ளி அதில் போட்டுருங்க. இதுவுமே எல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும், அந்த ஈரத்தன்மை இல்லாமல் பொரிஞ்சு வரட்டும். இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கிற விழுதை அதில் சேர்த்துடலாம். சேர்த்து இனிமே வந்து மிதமான தீயில் தாங்க கிண்டணும். மீடியம் ஃப்ளேம் மட்டுமே பயன்படுத்தி அதை நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இது அடி பிடிச்சிருச்சுன்னா சுவை மாறிடும். அதுவும் ஸ்டீல் பாத்திரம்லாம் இது போல் நீங்கள் வச்சு செய்யும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே நீங்கள் செய்யணும். பாருங்கள், எண்ணெய் அப்படியே மேலே மிதக்கிற மாதிரி தெரியும். ஒரு நிமிஷம் கழித்து அப்படியே இழுத்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு அந்த எண்ணெய் இழுத்து எண்ணெய் வந்து வெளியிடணும். அப்போ தான் தொக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இது வதக்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமை தேவைப்படுங்க. ஒரு 20-25 நிமிஷம் வந்து இது வதக்கிக்கிட்டே இருக்கணும் நம்ம. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் உப்பு தான் நம்ம ஆரம்பத்தில் வதக்கும் போது சேர்த்தோம். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம அதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது அப்படியே நல்லா திரண்டு வருங்க. பிரண்டை தொக்கு யார் சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், யார் சாப்பிடக்கூடாதுன்றதை கடைசியில் சொல்கிறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா திரண்டு வந்தோடனே இதில் சேர்க்க வேண்டிய பொடியெல்லாம் நம்ம சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தய பொடி, 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், இது எல்லாமே சேர்த்து நல்லா கிண்டிட்டு இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துடணும். இந்த அளவுக்கு, அதாவது நாம் சேர்க்கிறதே அளவான நல்லெண்ணெய் தான். இன்னும் நீங்கள் 1/4 கப்பு கூடுதலாகவே சேர்க்கலாம், மேலே எண்ணெய் பிரிகிற அளவுக்கு. ஆனால் நான் அவ்வளோ தூரம் சேர்க்கலை. இது நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணி பயன்படுத்த போகிறோன்றதுனால. நீங்கள் இதையே வந்து வெளியில் வச்சு பயன்படுத்துகிறீங்கன்னா தொக்கு இது போல் நல்லா இன்னும் இதெல்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அந்த எண்ணெய் தெளிய ஆரம்பிக்கும் போது இறக்கி நல்லா ஆற விட்டு சுத்தமான கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுங்கள். ஒரு 4-5 ஸ்பூன் நல்லெண்ணெய் நல்லா சூடு பண்ணி சுத்தமாக ஆறுனதுக்கப்புறமா அந்த தொக்கு மேலே ஊற்றுனீங்கன்னா அது மேலே எண்ணெய் நிற்கணும். அது போல் பக்குவத்தில் நீங்கள் வெளியே வச்சு ஒரு மாதம் வரையும் பயன்படுத்தலாம். இது போல் செய்தீங்கன்னா ரெஃப்ரிஜரேட் பண்ணி ஒரு 3 மாதம் வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாம் தாராளமாக. அதனால் எண்ணெய் சேர்க்கிறத பொறுத்து தான் அதோடைய பக்குவம் இருக்குது. இது போல் தொக்கு வகைகளுக்கு நல்லெண்ணெய் கூடுதலாக சேர்க்கணும். ஏன்னா நம்ம சாப்பிட போகும்போது நம்ம சேர்க்க போகிறது ஒரு 1/2 ஸ்பூன் இல்லைன்னா 3/4 ஸ்பூன் தான், அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஒரு 10-12 வயது கீழே இருக்கிற பிள்ளைகளுக்கு பிரண்டை வந்து கொடுக்காதீங்க. இது போல் 30 வயதுலேயே இன்றைக்கி மூட்டு வலியெல்லாம் அதிகமாக வருது, நரம்பு தளர்ச்சி வருது. அது போல் இருக்கிறவங்களுக்கு ஆரம்ப நிலையிலேருந்து இது போல் மூலிகைகளை எடுத்துகிட்டு வந்தால் அவங்களுக்கு இது ஒரு ஆரோக்கிய பொக்கிஷம் மாதிரி வயது ஆக ஆக இளமை இருக்கும். அதனால் இந்த மூட்டு வலி இருக்கிறவங்க, நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்க, இல்லை எலும்பு பிரச்சனை இருக்கிறவங்க வாரத்தில் ஒரு 3 நாள் மதிய வேளையில் ஒரு 1/2 கப்பு சாதத்தில் ஒரு 3/4 ஸ்பூன் தொக்கு சேர்த்து சாப்பிடலாம். தினசரி சாப்பிடக்கூடாது. இரவு நேரத்தில் பிரண்டை சாப்பிட்றதையும் நிறுத்தணும். ஏன்னா அது நமக்கு ரொம்ப வயிற்றை காலி பண்ணுற மாதிரி ஆகிடும். முடிந்த வரைக்கும் பக்குவமாக செய்து சாப்பிடுங்க. ஏன்னா இதெல்லாமே மூலிகை எப்பொழுதுமே மருந்து மாதிரி தாங்க எடுத்துக்கணும், நம்ம இஷ்டத்துக்கு எடுத்துக்கக்கூடாது. உங்களுக்கு இந்த பிரண்டை நெல்லிக்காய் தொக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி.